امسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يحافظ على الوضوء إلا مؤمن. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் அல்லாஹ் பிறக்க வைத்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அகிலத்துக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலம் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பினங்கள், வானம், பூமி, மலக்குகள் எல்லோருக்கும் ரஹ்மத். அல்லாஹ்வை தவிர மற்ற அனைத்துக்கும் பெயர் ஆலம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் 23 ஆண்டுகள் தொடராக பேசினார்கள். ஒருவருடைய பேச்சு எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சு மாத்திரம்தான் பூர்த்தியாக எழுதப்பட்டிருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த ஒருவர் பேசிய ஒவ்வொன்றும் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடையதுதான். ஏனென்றால் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் மீது இரக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய இரக்கத்தை போல் எங்கள் மீது இரக்கமுடையவர் வேறு யாரும் கிடையாது. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். கண்ணியமிக்க சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விருப்பம் என்ன தெரியுமா? தன்னுடைய உம்மத்தில் யாரும் எந்த குற்றமும் இல்லாமல் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். மனிதன் என்ற ரீதியில் நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கத்தால் சில வழிகளை சொல்லி தந்தார்கள். நீங்கள் அந்த நன்மைகளை செய்தால் அன்று பிறந்த பாலகனை போல் மாறிவிடுவீர்கள். அன்று பிறந்த பாலகன் என்றா என்ன? இன்றைக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, அந்த பிள்ளையில ஏதாவது பாவம் இருக்குமா? அதற்கு அரபுல சொல்றது கயௌமி வலதத்து உம்முஹு. இன்று ஒரு பிள்ளை, வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு பிள்ளை கிடைத்தது, அந்த பிள்ளையில எந்த குற்றம் இருக்க? எப்படியான உதாரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள்,
என்னுடைய உம்மத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அப்படி மாற வேண்டும். இதுதான் நபியுடைய இரக்கம். இந்த ரபியுல் அவ்வலில் படிக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் இதுதான். இவ்வளவு இரக்கமா? நாங்க பிள்ளைகளோட இரக்கம், நாங்க பிள்ளைகள் எதிர்காலத்தில் யார்ட்டை கை நீட்டி வாழக்கூடாது என்பதற்கு தொழிலை படிச்சு கொடுக்கிறோம், படிப்பை படிச்சு கொடுக்கிறோம். சகோதரர்களே, சில பெற்றோர் பிள்ளைகளை தலை நிமிர்ந்து வாழ வைக்கிறோம் என்பதற்காக எவ்வளவு விடயங்களை செய்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள், நாங்க ஒவ்வொரு நாளும், அதுவும் விசேடமாக மௌத்தாகக்கூடிய நாள்ல எங்கள் மீது எந்த குற்றமும் இருக்கக்கூடாது. நாங்க மௌத்தாகிற நாள் எப்படி மௌத்தாகணும் தெரியுமா? அன்று பிறந்த பிள்ளைய போல மௌத்தாகணும். இதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 அமல்களை சொல்லி தந்தார். இந்த 13 அமல்களை செய்வீங்களாக இருந்தா அன்று பிறந்த பிள்ளைய போல நீங்க மாறிடுவீங்க. முதலாவது அமல் சகோதரர்களே, வுது. வுது எடுக்கிறோமே, இந்த வுது சாதாரண ஒரு அமல் அல்ல. இந்த வுது எடுத்ததோடு நாங்கள் சரியாக வுது எடுத்தால் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 6-7 தடவை இந்த வுது எடுக்கிறோம். சரியாக வுது எடுத்தால் நாங்கள் அன்று பிறந்த பாலகனை போல மாறிடுவோம். இரண்டாவது அமல் சகோதரர்களே, பள்ளிவாசலுக்கு போறது. பள்ளிவாசல், அதுவும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார். மூன்றாவது திக்ருகள், துஆக்கள் ஓதக்கூடியவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல் மாறிவிடுகிறார்கள். நான்காவது நாம் எல்லோரும் தெரிந்ததுதான் ஹஜ். யார் ஹஜ் செய்கிறாரோ அன்று பிறந்த பாலகனை போல் மாறிவிடுகிறார். ஆறாவது சகோதரர்களே, தவாஃப் செய்து காபாவுக்கு சென்று தவாஃப் செய்யக்கூடியவர் அன்று பிறந்த பாலகனை போல் மாறிவிடுகிறார். ஆறாவது சகோதரர்களே, ரமதானுடைய மாதம் நின்று வணங்குதல், கியாமுல் லைல். நின்று வணங்கக்கூடியவர், வணங்கியவர். இப்ப எங்களுக்கு ஒரு விடயம் விளங்குது என்னண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை சுத்தம் செய்வதற்கு வருடாந்த அமல், மாதாந்த அமல், வாராந்த அமல், நாளாந்த அமல். வருடாந்த அமல் தான் ஹஜ் எல்லாம், தவாஃப் எல்லாம். ஆயுள்ள ஒரு தடவை ஹஜ் செய்தீங்க, அன்று பிறந்த பிள்ளைய போல மாறிடுவீங்க. ரமதானுடைய மாதம் இது வருடாந்தம் செய்யக்கூடிய அமல். சகோதரர்களே, நாளாந்தம் செய்யக்கூடிய அமல் தான் துஆ, திக்ர், வுது. இவைகளை செய்யும் பொழுது நாங்க அன்று பிறந்த பிள்ளைய போல நாங்க மாறி விடுகின்றோம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கத்தால படித்து தந்தது. அடுத்த அமல் சகோதரர்களே, நோயாளிகளை நோய் விசாரிக்க போறது. சாதாரண அமல் அல்ல. ஒரு நோயாளி, அது ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், தெரிந்தவராக இருக்கலாம், தெரியாதவராக இருக்கலாம். ஒரு நோயாளிய நோய் விசாரிக்க போனீங்கன்னா உங்களோட பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போல நீங்க மாறிடுவீங்க. அடுத்த அமல் சகோதரர்களே, ஷவ்வாலுடைய 6 நோன்பு. ஷவ்வாலுடைய நோன்புக்கு பிறகு வருமே 6 நோன்பு. இந்த 6 நோன்பை பிடிப்பதால் அன்று பிறந்த பாலகனை போல் மாறி விடுவோம். அடுத்த அமல் தான் திங்கள் வியாழன் நோன்பு இருக்குது. திங்கள் வியாழன் நோன்பு பிடிப்பதால் சகோதரர்களே அன்று பிறந்த பாலகனை போன்று மாறி விடுவோம். 10வது, எங்களுக்கு ஏதாவது நோய் வந்தது, அந்த நோயில பொறுமையாக இருக்கிறோம். நோயில
பொறுமையாக இருக்கிறோம், அல்லாஹ் அதற்கு தரக்கூடிய கூலி என்ன தெரியுமா? அன்று பிறந்த பாலகனை போல் அல்லாஹ் மாற்றி விடுகின்றார். அடுத்த சகோதரர்களே, 11வது, நமது யாராவது சகோதரர் மௌத்தாகிவிட்டார், அந்த மையத்தை குளிப்பாற்றும். மையத்தை குளிப்பாற்றுறது லேசான அமல் அல்ல. மையத்தை குளிப்பாற்றுறது முன்னுக்கு நின்று குளிப்பாற்றணும். மையத்தை யார் மற்ற சகோதரனுடைய மையத்தை குளிப்பாட்டுவாரோ அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலகனை போல் அல்லாஹ் ஆக்குறார். 12வது அமல் சகோதரர்களே, தௌபா. தௌபா செய்கிறோம் ஒவ்வொரு நாளும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹ். தௌபா செய்ததோடு அல்லாஹ் அன்று பிறந்த பாலகனை போல் எங்களை அல்லாஹ் ஆக்குகின்றார். 13வது அமல் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகின்றோம். அல்லாஹ்வுக்காக உயிரை பொருளை செலவழிக்கின்றோம். இந்த 13 அமலுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, நீங்க அன்று பிறந்த பாலகனை போல மாறிடுவீங்க. இதில் மிக முக்கியமானதுதான் சகோதரர்களே வுது. நாளாந்தம் நாங்கள் செய்யக்கூடியது. இந்த வுதுவை சரியா செய்றோமா? சரியா செய்திருக்கிறோமா? சரியா கிட்டத்தட்ட 15 ஹதீஸ்கள்ல நபியோங்க சொன்னாங்க, நீங்க வுதுவை இஸ்பாக, வுதுவை அழகா செய்தீர்களாக இருந்தா வுது எடுத்ததோட அன்று பிறந்த பாலகனை போல மாறிடுவீங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் இந்த வுதுவை குர்ஆன்ல படிச்சு தந்தார். நாங்க இன்றைக்கு எங்களுக்கு ஒரு உஸ்தாதிடம் போய் ஒரு ஹஸரத்திட்ட போய் நாங்க வுதுவை படிக்க இல்லை. நாங்க வுதுவை படிச்சது எப்படின்னா எல்லாரும் செய்யறாங்க, நாங்களும் செய்யறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இதா கும்தும் இலஸ் ஸலாஹ், தொழுகைக்கு எழும்பினால், தொழுக ரெடியானா, ஃபக்ஸிலூ வஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிக் வம்ஸஹூ பிரூஸிக்கும் வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன். சூரா மாயிதாவுடைய 6வது ஆயத். வுது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை முதலாவது. 2வது சகோதரர்களே, வுது செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் அன்பு வைக்கின்றார். சாதாரண ஒரு அமல் அல்ல. 2 செகண்ட்ல அப்படியே காகம் தண்ணியில குளிச்சுட்டு வாரது மாதிரி செய்யறது ஒன்று அல்ல. நேரம் எடுத்து அழகாக செய்ய வேண்டிய இபாதத். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன். அல்லாஹ் பரிசுத்தவான்களை அன்பு வைக்கின்றார். 2வது சகோதரர்களே, வுதுவால் கிடைக்கிற பிரயோஜனம் இதெல்லாம். கடைசியில பாப்போம் எப்படி வுது எடுக்கிறது. 3வது கண்ணியமிக்க சகோதரர்களே, வுது எடுக்கிறதால் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் நுழைவிப்பான். நாங்க வுது எடுத்துட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், கைய தூக்கி அல்லாஹ் ஒருவன் சாட்சி சொல்றோம். வுது எடுத்துட்டு அப்படித்தானே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தஹிரீன் என்ற துஆவை ஓதினதோடு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுவர்க்கத்துடைய 8 வாசல்களும் திறக்கப்படும். எவ்வளவு கவனம் எடுத்து இந்த அமலை செய்யும். வுது எடுத்துட்டு வந்து என்ன செய்யறோம்? நாங்க கையை தூக்கி அல்லாஹ் ஒருவன், எப்படி அத்தஹியாத்ல கையை தூக்குறோமா இல்லையா, அல்லாஹ் ஒருவன் சொல்றது. வுது எடுத்துட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தஹிரீன் என்று சொன்னதோட
எவ்வளவு பெரிய அமல்! சொர்க்கத்துடைய 8 வாசலும் திறக்கப்படுகிறது. நபி அவங்க சொன்னாங்க, நினைச்ச வாசல் அனுப்பும். 4வது பிரயோஜனம் உதுவா. 5வது சகோதரர்களே, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, பிலால், சமிஅத்து தஃபன் அலைக ஃபில் ஜன்னah, பிலால், சொர்க்கத்தில் நடக்கிற சத்தத்தை கேட்டனே, என்ன அமல் செய்றீங்க பிலால்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் வுது எடுத்தால், சரியா வுது எடுத்து தஹியத்துல் வுது, வுதுவுடைய காணிக்கை 2 ரக்காத் தொழுவேன். வுதுவுடைய காணிக்கையும் இருக்குது, 2 ரக்காத் தொழுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார். சகோதரர்களே, வுது இவ்வளவு பெரிய அமலா? வுது இவ்வளவு பெரிய அமல். அடுத்தது சகோதரர்களே, 5வது, இந்த வுது எங்கட தரஜாத்துகளை உயர்த்தும், அந்தஸ்துகளை உயர்த்தும் வுது. எப்படி வுது எடுக்கணும்? கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லி தந்த முறை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய முறை. வுது எடுப்பதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்வார்கள். சொன்னார்கள், லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி, என் உம்மத்துக்கு கஷ்டம் இல்லை என்றிருந்தால் ஒவ்வொரு வுதுவின் பொழுதும் மிஸ்வாக் செய்யும்படி நான் ஏவி இருப்பேன். மிஸ்வாக் செய்வது பெரும் சுன்னத். வுதுவை ஆரம்பிப்பது பிஸ்மில்லாவை கொண்டு. வுதுவை ஆரம்பிப்பது எப்படி? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிதான் வுதுவை ஆரம்பிக்க வேண்டும். முதலாவது சகோதரர்களை 2 கைகளையும் கழுவுதல், மணிக்கட்டு வரை, வுதுவுடைய சுன்னத். அடுத்த சுன்னத் என்ன? வாயை கொப்பளித்தல். 3 தடவை வாயை கொப்பளிக்கிற மதுமதா. அடுத்த சுன்னத் என்ன? மூக்குக்குள் தண்ணியை செலுத்துதல். மூக்குக்குள் தண்ணியை செலுத்துவது சுன்னத். திரும்ப மூக்க சீர்றது சுன்னத். மூக்குக்கு தண்ணியை இழுக்கிறது வேற சுன்னத், மேலே சென்ற தண்ணிய கீழே இழுக்கிறது சுன்னத். மூக்குள்ளுக்கு விரல ஓட்டுறது சுன்னத் அல்ல. நாங்க பழகின பழக்கம் என்ன? வுது எடுக்கும் பொழுது மூக்குள்ளுக்கு விரல போடுறது இல்லை, மூக்குல வச்சு தண்ணி இழுக்கும், பிறகு மூக்க சீரும். சகோதரர்களே, இந்த சுன்னத்தெல்லாம் முடிஞ்சதற்கு பிறகுதான் முகத்தை கழுக தொடங்குறது. அல்லாஹ் சொல்றான், ஃபக்ஸிலு வுஜூஹக்கும், நியத்தோட முகத்தை கழுவு. வுதுவுடைய ஃபர்தை நிறைவேற்றுகிறேன் என்ற நியத்தோடு முகத்தை கழுவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தாடி இருந்தது. நபி அவங்க முகத்தை கழுவும் பொழுது கொடைஞ்சி கழுவுவார்கள் தாடி. முகம் என்பது எங்க? நெற்றியில முடி முளைக்கிற இடத்திலிருந்து தொண்டக்குழி வரைக்கும் முகம், நீளத்துல. அகலத்துல இந்த காதுடைய தொங்கல்ல இருந்து இந்த காது வரைக்கும் முகம். அதனாலதான் நாங்க 3 தடவை முகத்தை கழுவுறோம். முகத்தை கழுவினதோட முகத்தால செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு. இவ்வளோ பெரிய அமல 2 நிமிடத்துல செய்யறதா? 2 செகண்ட்ல செய்யறதா? ஏன் அப்படி செய்யறோம் என்றா, படிக்கல. நான் ஒரு உஸ்தாதிடம் உட்கார்ந்து இந்த ஃபிக்ஹ படிக்காததாலதான் அப்படியே கணக்கில்லாம மோத கழிட்டு ஓடுறோம். சகோதரர்களே, 3 தடவை முகத்தை கழுவும்.
ஒரு தடவை கழுவினாலும் போதும், ஆனா பூர்த்தியா கழுவிப்படாது. 2 தடவை கழுவினாலும் போதும், ஆனா சுன்னத் 3 தடவை முகத்தை கழுவும். அடுத்தது சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை கைகளை கழுவணும். இலல் மராஃபிக், எதுவரைக்கும்? முழங்கை வரைக்கும். கைய முழங்கை. அதனாலதான் கை தூக்கி இல்லாத டிஷர்ட் எல்லாம் போடக்கூடாது. அப்படி போடுறதாக இருந்தா wudu எடுத்துட்டு தான் போடணும். எவ்வளவு நீங்க கையை கழுவுறீங்களோ அவ்வளோ பிரயோஜனம் தான். முழம் கை என்பது எங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும், ஆனா இதுவரைக்கும் கழுவலாம் கையை. ஹதீஸ் தெரிஞ்சவங்க கையை பூர்த்தியா கழுவாங்க, இதுவரைக்கும் கழுவாங்க கையை பூர்த்தியா. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹவுதுல் கௌசர்ல தண்ணி கொடுப்பாங்க தானே நபி அவங்க கியாமத்துடைய நாளையில, என் உம்மத்தை நான் அறிந்து கொள்ளுவேன் அப்படின்றாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எப்படி அறிஞ்சு கொள்ளுவீங்க உங்களோட உம்மத்தை? மின் ஆசாரில் வுது, வுது எடுத்த அடையாளம் இருக்கு. இப்ப நாங்க வுது எடுக்கிறோம் தானே, இதனுடைய அடையாளம் கியாமத்துல வந்துடும் எங்களுக்கு. அந்த அடையாளத்துக்கு அரபுல சொல்றது புதிய ஒரு பெயர், குர் முஹஜ்ஜல். நபியவங்க அந்த காலத்துல ஒட்டகம் குதிரைகள் இருக்கும், குதிரையில கால் வெள்ள முகம் வெள்ள குதிரை இருக்கும் தெரியுமா? எல்லாம் கருப்பு, கால் மட்டும் வெள்ளையா இருக்கு, முகம் வெள்ளையா இருக்கு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதே போல சகோதரர்களே சரியாக wudu எடுத்த எங்கட முகமும் கையும் வெள்ளையா இருக்கும் கியாமத்துல. அதை வைத்து நபி அவங்க, ஆஹா என்ற உம்மத் சரியா wudu எடுத்தவங்க, வாங்க வாங்க தண்ணியை தான். முகத்தை சரியா கழுவினவங்க கை ரெண்டையும் சரியா கழுவி. நபி அவங்க சொன்னாங்க, 7 மான அளவு கூட்டிக் கொள்ளுங்கன்றாங்க. எப்படி கூட்டுறது? கையில கையில எப்படி கூட்டுறது சகோதரர்களே? இப்ப இதுவரைக்கும் கழுவினோம், இப்ப இஞ்ச மேல கழுவுறது கஞ்சனா. நாங்க சொல்றோம் டிஷர்ட் போட்டுட்டோம், ஷர்ட் போட்டுட்டோம், கையை கழுவு. ஷர்ட்டா முக்கியம் எங்களுக்கு, டிஷர்ட்டா முக்கியம். ஷர்ட்டை கலத்தி வச்சுட்டு wudu எடுக்கு. பழைய வயசாளிகள் பாருங்க, உலமாக்கள் முழு உடுப்பையும் கலத்தி போட்டு தான் wudu எடுப்பாங்க. தொப்பியை கலத்தி வச்சு ஷர்ட்டை கலத்தி கை விளங்கும் இதுவரைக்கும். சிலர் இதுவரைக்கும் கழுவுவாங்க கையை பூர்த்தியா. ஏனென்றா அந்த ஹதீஸுக்காக. பலரை பார்த்திருக்கிறோம் இதுவரைக்கும் கழுவுறது, இதுக்கு அங்கிட்டு போடுறோம். முழங்கை கூட வாரது இல்லை. ஏண்டா மேல ஓயத்தேல ஷர்ட் டிஷர்ட். அந்த அளவுக்கு முக்கியம் அல்ல எங்களுக்கு ஷர்ட். சகோதரர்களே, கையை கழுவும் பொழுது பூர்த்தியா கழுவணும், அவ்வளோ பிரயோஜனம் கையை கழுவுறது. 2 கையை பிள்ளைகளுக்கு உட்கார வைத்து படிச்சு கொடுப்போம். ஒரு உஸ்தாத் இடத்துல கூட்டிட்டு போய், அல்லது நாங்க போய் wudu எடுக்கிறோம் பாருங்க சரியான்னு போய் கேளு. அப்ப அவர் பார்த்துட்டு சொல்லுவார், ஓ நீங்க எடுக்கிற சரிதான், ஹதீஸ் படி சரி, குர்ஆன் படி சரி. நாங்க நினைச்ச மாதிரி wudu எடுக்க கூடாது சகோதரர்களே, நினைத்த மாதிரி wudu எடுக்க கூடாது. அதற்கு பிறகு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? 3வது, ஃபம்ஸஹு பிரூசிக்கும், தலைய மசு செய்யுங்க. தலைய பூர்த்தியா மசு செய்யறதா சுன்னத். தொப்பியை கலத்திட்டு வெறும் தலையில சகோதரர்களே 2 கையாலையும் தண்ணியை தடாவுது. 2 கையாலையும் தண்ணியை தடாவி நெத்தியில வைத்து முழு கையாலையும் மசு செய்யறதா பூர்த்தியான சுன்னத். முழு தலையை, தலையுடைய சில பகுதியை செய்யறோம் போதும். ஃபம்ஸஹு பிரூசிக்கும் போதும். தண்ணி எடுத்து இப்படின்றோம், அது போதும். நாங்க போதும் என்ற ஆக்கள் இல்லையே, நிறைய உழைக்கிறார்கள் இல்லையா, நிறைய சம்பாதிக்கிறார்கள். நாங்க பூர்த்தியான சுன்னத் என்ன? 10 விரலையும் தண்ணியில படுத்தி முழு தலையை மசு செய்து. வம்ஸஹு பிரூசிக்கும்,
ஒரு தடவையா 3 தடவை செய்யறது. அடுத்தது சகோதரர்களே, காத மசில் செய்தல். காது எப்படி மசில் செய்தல்? 2 விரலையும் 2 விரல் எடுத்து காதுடைய உள், காதுடைய வெளிப்பகுதி 2 இருக்குது காதுக்கு. இந்த விரல் காதுக்குள்ள இருக்கும், இந்த விரல் காதுக்கு வெளியே இருக்கும். இந்த விரலால காதுக்கு பூர்த்தியா நுழைவிக்கணும். இப்படி இந்த விரலால வெளியே மசில் செய்யும். இந்த விரல் பூர்த்தியா காதுக்கு பூர்த்தியா மசில் செய்யும், உள்ளுக்கு ஓட்டை எல்லாம். இந்த விரல் வெளியே மசில் செய்யும். நீங்க கனடாவில் பார்ப்பீங்க, சிலர் இதை விட ஒன்றை கூட்டுவாங்க. என்ன செய்வாங்க? தண்ணி எடுத்து இப்படியும் பாங்க, இப்படியும் பாங்க. ஆனா நாங்க ஸ்ரீலங்கால அப்படி செய்ய மாட்டோம். ஏனென்றா அவங்க ஒரு பலகீனமான ஒரு ஹதீஸ அமல் செய்யறாங்க. 2 பிடரியையும் மசில் செய்வாங்க. நாங்க செய்யறது இல்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, அடுத்ததாக கடைசி கால கழுவுறது மிக முக்கியமான இதுதான். கால மசில் செய்யறது இல்ல, கால கழுவுறது. முஸ்லீம்கள் இதுல பல கூட்டமா பிரிஞ்சுட்டாங்க. ஷியாக்கள் கால கழுவ மாட்டாங்க, அவங்க தடவுவாங்க. எங்கடையும் கனடாவுல வின்டர் வந்துட்டா கால் கழுவுறவங்க குறைஞ்சிருவாங்க. சோம்பேறித்தனத்துல சொக்ஸ கலத்தையில, ஷூவ கலத்தையில. கண்ணியமிக்க சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு சொன்ன எச்சரிக்கை என்ன தெரியுமா? வைலுல் லில் அகாபி மினன் நார். கால கழுவாதவர்களே உங்களுக்கு நரகம்தான். எப்படி கைய முகத்தை கழுவுறவங்களுக்கு வெளிச்சமோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, சஹாபாக்கள் கால கழுவல்ல சிலர். நபியோங்க சத்தம் விட்டாங்க, வைலுல் லில் அகாபி மினன் நார், வைலுல் லில் அகாபி மினன் நார். கால கழுகாதவங்களே உங்களுக்கு நரகம் தான், நாசம் தான். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை. ஆனா லேசா சொக்ஸுக்கு மேல தடாவிட்டு போறோம். யாரை காட்டி தந்தது சொக்ஸுக்கு மேல தடாவுறது? ஹுஃபுக்கு மேலான தடவை சொன்னாங்க நபி அவங்க, சொக்ஸுக்கு மேல அல்ல. இஸ்லாம் லேசுதான். அதற்காக தொழுகையை சுருக்க இயலாது. 4 ரக்காத் தொழுறத பிரயாணம் போகாம ஊர்ல 2 ரக்காத் தொழுட்டு போறதா? உதுவ சரியா செய்யும். சவுதியில சொக்ஸ் போட்டு மேலே செய்யறா, சவுதியை விடுங்க. நாங்க சவுதியை பின்பற்றுறது இல்லையே, நாங்க பின்பற்றுற அல்லாஹ்வை ரசூலை. நியமிக்க சகோதரர்களை, கஷ்டம் தான். அதற்குத்தானே கூலி. அன்று பிறந்த பாலகன், உது எடுத்ததோட அன்று பிறந்த பாலகன். சொக்ஸ கலத்துங்க. சரி, இன்னொரு பிரச்சனை, இங்க டப் இல்லையே, சிங்கிள தானே தூக்கி கால காடுவோடும், வெக்கமா இருக்குதே பிரச்சனை. இதுக்கெல்லாம் வெக்கப்படாது. இது எங்களுடைய இபாதத்து. ஏன் ஏர்போர்ட்ல கூட டெப்ப வச்சுட்டாங்க தெரியுமா? முஸ்லீம்கள் என்றா கால கழுவுவான். முஸ்லீம் என்ன செய்வான்? அவன் கால கழுவித்தான் போவான். அதான் டெப் வச்சுட்டாங்க எல்லா இடத்துலையும். கண்ணியமிக்க சகோதரர்களே, பயப்பட தேவையில்லை, வெக்கப்பட தேவையில்லை. உது எடுக்க முந்தி ஷூவை கலத்துங்க, சொக்ஸ கலத்துங்க. பலரை ஜும்மால கண்டிருக்கிறேன். ஜும்மாக்கு வர பலர் என்ன செய்யறாங்க தெரியுமா? வெக்கம், காலை தூக்கி சிங்ல கழுகுறது. மெல்ல எங்களுக்கு முன்னுக்கே மெல்ல கையால தண்ணியை தடாவி வெல்ல தடாவிட்டு வராங்க. வைலுல் அகாபி மினன் நார். சொல்லிக் கொடுங்க கூட்டாளிமாருக்கெல்லாம், நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுங்க சகோதரர்களே. சரி, இப்ப கால கழுவிட்டீங்க. கால கழுவுறதுல ஆகப்பெரிய சுன்னத் என்ன தெரியுமா? ஒவ்வொரு விரலுக்கடையில் இந்த சின்னி விரல போடும். ஒவ்வொரு விரல் இருக்குது, 10 விரல் இருக்குது. ஒவ்வொரு விரலுக்கடையில சின்னி விரல். சிலர்ல சின்னி விரல் போவாது. ஏன் போவதில்லை தெரியுமா? பழகல். பழகினா போகுமா? ஒரு மாசம் நீங்க உங்களோட சின்னி விரல ஒவ்வொரு விரலுக்கடையில கொடைவீங்களாக இருந்தா அந்த விரல் காலுக்கு போகும்.
இப்படி பூர்த்தியா வுது எடுத்ததற்கு பிறகு முன்னால வந்து கிப்லாவை முன்னோக்கி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் விரல உயர்த்தி வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, யா அல்லாஹ் நீ ஒருவன் சாட்சி சொல்றேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தூதர் என்று சாட்சி சொல்கிறேன். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன், யா அல்லாஹ் தௌபா செய்தவர்கள் என்ன ஆக்கி யா அல்லாஹ், வ ஜஅல்னி மினல் முத்தஹிரீன் பரிசுத்தவான்கள் என்ன ஆக்கி யா அல்லாஹ் என்று துஆ கேட்டதோட என்ன நன்மை? முதலாவது எங்களுடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பிள்ளை மாதிரி ஆயிடும். அன்று பிறந்த பிள்ளை. ஒரு நாளைக்கு நாங்க 5 தடவை வுது எடுத்தோம். எவ்வளவு பாக்கியசாலிகள் நாங்க. இதைத்தான் நினைங்க வுது எடுத்துட்டு இந்த ஜும்மாவை நினைங்க, சொல்லி கொடுங்க. கூட்டாளிமார், மனைவி, பிள்ளைகள் படிச்சு கொடுப்போம், படிச்சு கொடுப்போம். இந்த சம்மர்ல ப்ரோக்ராம் செய்ய இருந்தோம், யாரும் ரெடி இல்லைன்றதுக்காக நான் செய்யல, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். டியூட்ஸ் ரெடி பண்ணி புதுவை படிச்சு தருவோம். அதுக்கு ரெடியாகிற மாதிரி விலங்கல். அதான் சும்மாவிலே ஒவ்வொரு ஃபிக்காக படித்து தந்துட்டு முடிச்சிருவோம்னு யோசிக்க. இல்லைன்னா காலப்போக்கில் குறைஞ்சி 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 புது எடுக்காம போல வந்துடுவாங்க. பெரும்பெரும் அவுளியாக்கள் கனடாவில் இருக்காங்க, ஒரே புதுவில் 5 நேரத்தையும் தொழுவுற. நீ பாருங்க, வின்டர் வந்தா சும்மா இக்காம சொல்ல தொலை வந்துடுவாங்க. என்ன புதுரிக்கு? புதுரிக்கு சகோதரர்கள் எவ்வளவு முக்கியமான ஒன்று. வுது சில நேரம் உடைஞ்சிரும். வுதுவை முறிக்கிற காரியங்கள் எங்களுக்கு தெரியும். முன்பின் துவாரத்தால் ஏதாவது வந்துட்டு காத்து வந்துட்டு பின்னால காத்து வார எங்களுக்கு விளங்காது. அதனாலதான் ஒவ்வொரு தொழுகைக்கும் வுது எடுப்பது முஸ்தஹப். இவ்வளவு பெரிய பாக்கியம் தெரிஞ்சவர் வுது எடுக்காம இருப்பாரா? வுது எடுக்காம இருப்பாரா? அதனாலதான் ஒவ்வொரு தொழுகைக்கும் வுது எடுக்க பழகும். பிரச்சனை இல்லை, சுடுதண்ணி தெரிஞ்சு. இப்ப கனடால சுடுதண்ணி, சுடுதண்ணி இல்லாத நாட்டில் பிறந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இரண்டாவது சகோதரர்களே, வுதுவை முறிக்கிற காரியம் தூக்கம். நீங்க தூங்கிட்டீங்க, ஏன் தூக்கம்? காத்து போயிருக்கலாம், சந்தேகம். மூணாவது காரணி என்ன? கையால மர்மஸ்தானத்தை பிடிக்கிறது. கையால மர்மஸ்தானத்தை பிடித்தால் வுது முறிஞ்சு. நாலாவது காரணம் என்ன? அஜ்னபியான பெண்ணை தொட்டா. எல்லாருக்கும் பிரச்சனை, மகளை தொட்டா வுது முறிய, மனைவியை தொட்டா வுது முறியும். அதிகமானவோட பிரச்சனை. மகளும் மனைவியும் உண்டா? சிலர் ஒன்றுட்டாங்க. மகளும் மனைவி எப்படியப்பா ஒன்று? மகளை பார்த்தா இச்சை வருதா உங்களுக்கு, ஆனா மனைவியை பார்த்தா இதிலே உங்களுக்கு வித்தியாசம் விளங்கும். மகளும் மனைவியும் ஒன்றல்ல. மகளை பார்த்தா ஆசை வராது, ஆனா மனைவியை பார்த்தா என்ன வரும்? இச்சை வரும். அதனாலதான் அவ தொட்டா வுது முறியுது. இல்ல நபி அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முத்தமிட்டு இருக்காங்களே, பல ஹதீஸ் சொல்லுவார். இதுதான் எங்களோட ஃபிக்ஹ். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 4 காரணம் வுது முறிஞ்சிரும். எங்கட ரத்தம் வந்தா வுது முறியாது. ரத்தம் வந்துட்டு வுது முறியுமா? இல்லை. ஆனா கனடாவில் ரத்தம் வந்தா வுது எடுக்க சொல்லுவாங்க ஹனஃபியர். ரத்தம் வந்தா வுது முறியாது. வுது முறிகிறது 4 விடயம். ஒன்று, முன்பின் துவாரத்தால சிறுநீர், டாய்லெட், காத்து ஏதாவது வந்துட்டு. இரண்டாவது தூக்கம். மூன்றாவது உள்ளங்கையால மர்மஸ்தானத்தை பிடிச்சி உடுப்பு உடுக்கும் பொழுது பட்டுட்டு கையில் வுது. நான்காவது அஜ்னபியான பெண்ணை தொட்டீங்க. உடுப்புக்கு மேல தொட்டா வுது முடியாது, மேல தொட்டா தான் வுது முடியும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 4 நடந்தா நாங்க கட்டாயம் வுது எடுக்கும்.
வுதுவுடைய முறையை உங்களுக்கு சொன்னேன். சுன்னத் ஃபர்த், 6 ஃபர்து தான் வுதுவுடைய. சுன்னத்துகள் இருக்குது, 10க்கு மேற்பட்ட சுன்னத். முதலாவது மிஸ்வாக் செய்யறது வுதுவெடுக்க முன்னால. 2 கைகளையும் கழுவுறது என்ன சொல்லி? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி கையை கழுவுறது. அதற்கு பிறகு என்ன செய்யணும்? வாயை கொப்பளிக்கிறது, மதுமதா கொப்பளிச்சு 3 தடவை கொப்பளிக்கிறது வாயை. அடுத்தது என்ன செய்யறது? சுன்னத், மூக்குக்கு தண்ணி இழுக்கிறது. அடுத்த சுன்னத் என்ன? இழுத்த தண்ணியை மூக்கிலிருந்து சீர்றது, இஸ்தின்சார். இஸ்தின்ஷாக் வேற, இஸ்தின்சார் வேற, பழைய கொள்ளணும் இதெல்லாம். அதற்கு பிறகுதான் ஃபர்ல் ஆரம்பிக்குது. என்ன செய்யறோம்? 2 கையாலையும் தண்ணி எடுத்து முகத்தை கழுவுறோம். வுதுவுடைய ஃபர்லை நிறைவேற்றுகிறேன் நீயத்தோட. தாடி இருந்தா கொடைந்து கழுவணும் தாடிய. ஏன்னா முழு உடம்புக்கும் முகத்துக்கு தண்ணி போகணும். அதற்கு பிறகு நாங்க முழங்கை வரை கையை கழுவுறோம். பூர்த்தியான கையை கழுவ சுன்னத், உர்ரா தஹ்ஜீல். அதற்கு பிறகு என்ன செய்யறோம்? 2 கையாலையும் முழு தலையை மசூல் செய்யறோம் பூர்த்தியா. தொப்பியை கலத்தி வை. அதற்கு பிறகு 2 விரல் எடுத்து காத மசூல் செய்யறோம். இந்த விரல் உள்ளுக்கு, மற்ற விரல் வெளியா. அதற்கு பிறகு சகோதரர்களே 2 காலையும் கழுவுறோம். இவ்வளோ அமலை செஞ்சுட்டு என்ன செய்யறோம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்ததாஹிரீன். என்ன நன்மை? சொர்க்கத்துடைய 8 வாசலும் திறக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகன். இவ்வாறு செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வுதுவை பத்தி சொல்லும் பொழுது சொன்னார்கள், தொழுகைக்கு மட்டுமல்ல சகோதரர்களே, வலா யுஹாஃபிது அலல் வுது இல்லா முஃமின். ஒரு மூமின்ட பழக்கம் இருக்கும், வுது முறிஞ்சதோட வுது எடுத்துருவார். எப்ப வுது முறியதோ வுது எடுத்துரும். அப்ப வுதுவோட வாழும். இது மூமின்ட பழக்கம். இது முனாஃபிக்கு கேளா. முனாஃபிக் டாய்லெட் போயிட்டு கையை கழுவாம வந்துருவார். ஆனா மூமின் அப்படி இல்லை. எப்ப சிறுநீர் கழிச்சானோ வுது எடுப்பார். இது மூமினைத்தான் நபி அவங்க சொன்னாங்க, வலா யுஹாஃபிது அலல் வுது இல்லா மூமின். கண்ணியமிக்க சகோதரர்களே, கடைசியாக ஆக பெரிய சுன்னத் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? வுதுவோட மௌத்தானா. வுதுவோட மௌத்தானா இஸ்லாத்துல மௌத்தாயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுதான் வுதுவை வைக்கிற. ஆக்சிடென்ட் நடக்கலாம், மௌத் வரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூங்க போறீங்க, தூங்குறதுக்கு முன்னால வுது எடுங்கன்றார். ஏன் வுது எடுக்க சொன்னாங்க? தூங்க கொள்ள வுது எடுத்தா தூக்கம் போவாது. பலர் சொல்ற கதை, தண்ணி பட்டா தூக்கம் போகுமா? தூக்கம் உடைஞ்சிருமே? இல்லை, தூக்கம் வரும் இன்ஷா அல்லாஹ். நீங்க தூக்கத்துல மௌத்தாயிட்டீங்கடா. நபியவங்க எவ்வளவு இரக்கம் எங்களோட. நபியவங்க சொல்லி தந்தது பின்பற்றினா போதும். நபியவங்க சொன்னாங்க, நீங்க தூங்க முந்தி வுது எடுங்க. வுது எடுத்து நீங்க கடைசியா சொல்ற துவா என்ன தெரியுமா? உங்களோட தலையில எவ்வளவு கவலை இருக்கு. சிலருக்கு தூக்கம் போகுது இல்லையே, அவ்வளோ கவலை, அவ்வளோ கவலை. தூங்க கூட எல்லா கவலையும் அல்லாஹ் கிட்ட கொடுத்துரும். இல்லாட்டி தூக்கம் வராது எங்களுக்கு. கடன் பிரச்சனை, இந்த மனைவி பக்கத்துல படுத்து தூங்குற மனைவியில பிரச்சனை, புள்ளட பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, ஸ்ரீலங்கா பிரச்சனை, கனடா பிரச்சனை, கூட்டாளி மாறுற பிரச்சனை, சாப்பாடு எத்தனை பிரச்சனை. என்ன வுது எடுத்துட்டு வந்து என்ன செய்யணும் தெரியுமா? என்னோட முழு பிரச்சனையும் அல்லாஹ் கிட்ட போகும். அதுதான் நபி அவங்க துவாவுன்னு படித்து தந்தார். மிக முக்கியமான துவா, அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக் வஃபவ்வல்து அம்ரி இலைக் وألجأت ظهري إليك رغبة ورهبة لا ملجأ ولا منجا منك إلا إليك آمنت بكتابك الذي أنزلت وبنبيك الذي أرسلت. கொஞ்சம் பெரிய துவா தான். எழுதி உங்களோட பெட்ரூம்ல ஒட்டி வச்சீங்கன்னா அதை ஓதினீங்கன்னா ஒரு மாசத்துக்கு பாடம் வந்து உங்களோட கவலையெல்லாம் அல்லாஹ் பாடம் எடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ். என்ன கருத்து? அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக். முதலாவது, யா அல்லாஹ், என் முகத்தை உன் பக்கம் திருப்பிக் கொண்டேன்.
பலருடைய பழக்கம் இருக்குது, தூங்கும் வரைக்கும் போன் பார்க்கறது. தூங்கும் வரைக்கும் போன் பார்க்கறது. தூங்கும் பொழுது துவா ஓதிட்டு தூங்கும். தூக்கம் வருதா, இந்த துவா ஓதுங்க. யா அல்லாஹ், என் முழு பொறுப்பையும் என் முகத்தை உன் பக்கம் திருப்பிட்டேன். முதலாவது. இரண்டாவது, வஃபவ்வல்து அம்ரி இலைக். யா அல்லாஹ், என் எல்லாத்தையும் உனக்கிட்ட சாட்டிட்டேன். எனக்கு நோய் இருக்குது, பிரச்சனை இருக்குது, இதை யோசிச்சா தூக்கம் போமா எனக்கு. மூணாவது, வஅல்ஜஅது ظهري இலைக். யா அல்லாஹ், இந்த முதுகை உன் பக்கம் திருப்பிக் கொண்டேன். ரஹ்பதன் வ ரஹபா, விரும்பியோ விரும்பாமலோ. லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக். யா அல்லாஹ், எனக்கு ஒதுங்கும் தலம் ஒன்னை தவிர வேற இடம் இல்லை. எனக்கு வேற இடம் இல்லை. நான் எங்க போறேன்? நீதான் எனக்கு. லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக். ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த். யா அல்லாஹ், நீ இறக்கின குர்ஆனை நான் நம்பி இருக்கிறேன், வேதத்தை. வபிநபியிக அல்லதி அர்ஸல்த். நீ அனுப்பின ரசூலை நான் நம்பி இருக்கிறேன். நபி அவங்க இந்த துவா படிச்சு கொடுத்தாங்க. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு, அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? கொஞ்சம் கூடுதலா ஓதிட்டாரு துவால. நபி அவங்க சொன்னாங்க, வபிநபியிக அல்லதி அர்ஸல்த்ன்னு சொன்னாங்க. இவர் நபியை விட முக்கியம் தான் ரசூல். வபி ரசூலிக அல்லதி அர்ஸல்த. ரசூல், நீ அனுப்பின ரசூல். நபி கூட்டையில ரசூல் என்று கூட கூட்டப்படாது சுன்னத்துல. சுன்னத் எப்படியோ அப்படித்தான் செய்யும். நபியோ சொன்னாங்க, வபி நபியிக அல்லதி அர்ஸல்த போது, வபி ரசூலிக அல்ல ஓதப்படாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, நபியோ சொன்னாங்க, நீங்க அந்த இரவு மௌத்தாயிட்டீங்க வுதுவோட இந்த துவாவோட. மாத அலல் ஃபித்ரா, நீங்க இஸ்லாத்துல மௌத்தாயிட்டீங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆகவே சகோதரர்களே, இந்த வுதுவை சரியா செய்வோம், பிள்ளைகளை பழக்குவோம். ஒரு உஸ்தாதுக்கு முன்னால போய் தெப்ப திறந்து நான் வுது எடுக்கிறேன் சரியா என்று முதல் கேள்வி. நான் 20 வருஷம் வுது எடுத்ததான், 30 வருஷம் வுது எடுத்ததான், 40 வருஷம் வுது எடுத்ததான். வுது சரியில்லைன்னா தொழுகை எப்படி சரியா போகும்? ஷைத்தான் விளையாடுறது மெயின் சூழ்ச்சி. சின்ன சின்ன சூழ்ச்சியெல்லாம் ஷைத்தானுக்கு பெருசு இல்லை. வுதுவை குழப்பி விட்டா தொழுகை இல்லை. அல்லாஹ் சுத்தம் வுது சரியில்லை, அல்லாஹ் தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, போய் ஒரு உஸ்தாத் இடத்துல போய் இருந்து நான் வுது எடுக்கிறேன், நீங்க பாருங்க, பாப்பார் அவர். சரியா சரியன்னா செய்யுங்க, இல்லாட்டி படிங்க. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு இரக்கமானதால தான் இந்த 13 அமலை படிச்சு தந்தாங்க. இந்த 13 செய்வீங்களாக இருந்தா அன்று பிறந்த பிள்ளையை போல நீங்க மாறிடுவீங்க. அந்த 13 அமலிலே ஆக முக்கியமான நாளாந்தம் 5 தடவை, நாளாந்தம் 6 தடவை, நாளாந்தம் 7 தடவை நாங்கள் செய்கிற அமல் தான் வுது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியான முறையில் வுது எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹவுதுல் கௌதரில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வுதுவுடைய பரக்கத்தால் சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் எங்களுக்கு திறக்கப்பட தௌஃபீக் செய்வாயாக. சரியான முறையில் வுது எடுக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எங்களுக்கு மௌத்தையும் வுதுவோடு நசீபாக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. وقال النبي صلى الله عليه وسلم: لا يحافظ على الوضوء إلا مؤمن. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله.
أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أعز الإسلام وأنصاره. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صل اللهم وصل على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.